Dear students, welcome to our channel Best Way Zoology. லாஸ்ட் கிளாஸில் நம்ம சிக்கன் குனியை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம டெங்கு காய்ச்சல் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இதெல்லாமே நமக்கு இந்த வருஷம் புதுசாக சேர்க்கப்பட்ட பகுதி. டெங்கு எப்படி சார் டெங்கு கொசு பரவுதுன்னா, பாதிக்கப்பட்ட பெண் கொசு கடிப்பதன் மூலமாக டெங்கு காய்ச்சல் பரவுது. 2 வகையான கொசு இந்த நோயை நமக்கு பரப்புது. ஒன்று ஏடிஸ் எக்ஸிப்டிஸ், இன்னொன்று ஏடிஸ் அல்போபிக்டஸ். அது இதே கொசு தான் நமக்கு சிக்கன் குனியாவும் பரப்பக்கூடிய கொசு. இந்த ஏடிஸ் எக்ஸிப்டியால் உண்டாக்கக்கூடிய மற்ற நோய்கள் சிக்கன் குனியா, மஞ்சள் காய்ச்சல், ஜிகா வைரஸ். அதே மாதிரி இந்த கொசு எப்போ சார் நம்ம கடிக்கும்னா, பகலில் கடிக்கக்கூடிய கொசு. அங்கே அதே மாதிரி தான் அதில் மாற்றம் சிக்கன் குனியா மாதிரி தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த வேரியேஷன் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போ சார் கடிக்கும்னா, பகலில் சூரியன் உதயம் முதல் சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் கடிக்கக்கூடிய கொசு. சரி, டெங்கு காய்ச்சல் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சார்னா பிரேக் பொண்ணு பேர். என்ன சார்னா எலும்பு சம்மந்தப்பட்ட காய்ச்சலை உருவாக்கக்கூடியது, எலும்பு சம்மந்தப்பட்ட அறிகுறிகளை உண்டாக்கக்கூடிய அர்த்தம். இது என்ன சார் பண்ணுது அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கிற இரத்த தட்டை அணுக்களோட எண்ணிக்கையை குறைக்குது. அப்போ நமக்கு இரத்த தட்டைகளோட வேலை என்ன? இரத்த தட்டை அணுக்கள் இரத்த உறைதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ உடலில் தட்டை அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சால் நமக்கு இரத்த உறைதல் நமக்கு பாதிக்கப்படும். அப்போ உடலில் நமக்கு என்ன சொன்னால் இரத்த இழப்புகள் ஏற்படும். அது நமக்கு இறப்பில் போய் முடியும். சரி, இந்த டெங்கு காய்ச்சல் உண்டாக்கக்கூடிய வைரஸோட பேர் என்ன சார் அப்படின்னா டிஇஎன்வி, டெங்கு வைரஸ்ன்னு பேர். இது என்ன வைரஸ்னால் ஒற்றை சுருள் ஆர்என்ஏ வைரஸ். அதுதான் எஸ்ஆர்என்ஏ சொல்லுவோம். எந்த குடும்பம்னா அர்போ வைரஸ். சரி, டெங்கு காய்ச்சல் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறாங்க டெங்கு வைரஸ் அல்லது ஃப்ளேவி வைரஸ்ன்னு சொல்லலாம். மொத்தம் நமக்கு 4 வகையான டெங்கு வைரஸ் இருக்குது. சிக்கன் குனியாவானது ஆல்ஃபா வைரஸு டோகா வைரஸில் உண்டாக்கக்கூடியது. இது அர்போ வைரஸில் உண்டாக்கக்கூடியது. அதுதான் உங்களுக்கு குடிச்சிருக்கிறோம் வேரியேஷன் காமிக்கிறதுக்காக. அடைக்காத்தல் காலம் பார்த்தோம்னா 3 முதல் 8 நாட்கள் வரை நமக்கு இது வேறுபடும். எங்கே சார் இந்த நோய் அதிகமாக காணப்படும்னா, வெப்பமண்டல காடுகளிலும் மிதவெப்ப மண்டலத்திலும் அதிகமாக காணப்படும். ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நாடுகளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சல் பார்த்திங்கன்னா சுமார் 4 மில்லியன் மக்களானது டெங்கு அபாயம் உள்ள பகுதிகளில் வாழ்வதாக ஒரு சர்வே நமக்கு சொல்லுதுங்க. அதே மாதிரிங்க டெங்கு காய்ச்சலுக்கு ஆரம்ப காலத்தில் அறிகுறிகள் பெருசாக இருக்காது. அறிகுறிகள் தொற்று இல்லாமல் இருக்கும், அல்லது அறிகுறிகள் நமக்கு வெளியேற்றப்பட தெரியாமல் இருக்கலாம். இந்த அறிகுறி சார் எப்போ சார்னா, அந்த நோயான தொற்றானது அதிகப்படும் போது மட்டும்தான் இதன் அறிகுறி நமக்கு வெளிப்படும். அதான் ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா, டெங்கு காய்ச்சல் அறிகுறி பலருக்கு தெரிவது இல்லை. யாருக்கெல்லாம் சார்னா 4 ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளன. அறிகுறிகள் ஏற்படும் போது அவைகள் மற்ற நோய்களாக கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டு என்ன சொல்ல முடியும்? நம்ம அது நார்மல் காய்ச்சல் நினச்சிருப்போம், ஆனால் அது என்னவா இருக்குங்க, டெங்குக்கு உண்டான காய்ச்சலாக நமக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அறிகுறிகள் பாருங்கள். அதே தான் சிக்கன் குனியா என்ன சார் சொன்னால் 102 டிகிரி சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சார்னா திடீரென அதிக காய்ச்சல் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கும். தலைவலி இருக்கும். தசை, எலும்பு மற்றும் மூட்டு வலிகள் காணப்படும். குமட்டல் இருக்கும், வாந்தி இருக்கும். பாருங்கள், இது முக்கியமான அறிகுறிகள். கண்களுக்கு பின்னால் வலி, கண்ணுடைய பின்பகுதியில் வலிக்கிற மாதிரி ஒரு இதை உண்டாக்கும். வீங்கிய சுரப்பிகள் மற்றும் பார்த்திங்கன்னா தோல் அரிப்பு. சரி, அதே மாதிரி கடுமையான டெங்கோட அறிகுறி என்ன சார்னா பாருங்க, அதுக்கு என்ன சார்னா டெங்கு இரத்த கசிவின் பேர். என்ன சார் டெங்கு இரத்த கசிவுங்க? ஏன்னா இரத்த உறைதலை உண்டாக்கக்கூடிய தட்டை எண்ணிக்கை குறையும். அதனால தான் இதுக்கு என்ன சார்னா டெங்கு இரத்த கசிவு காய்ச்சல்னு சொல்லலாம், அல்லது டெங்கு அதிர்ச்சி நோய் அறிகுறி என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், கடுமையான அறிகுறிகள் பாருங்கள். கடுமையான அறிகுறி பார்த்திங்கன்னா எல்லாமே இரத்த சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இரத்த நாளங்கள் சேதமடைந்து கசியும் போது கடுமையான டெங்கு ஏற்படுகிறது. இரத்த ஓட்டத்தில் இரத்த உறைதல் செல்களான
இரத்த தட்டை எண்ணிக்கையில் என்னது குறையும், பிளேட்லெட்டோட எண்ணிக்கை குறையும். நம்ம உடலில் சராசரி எவ்வளோ சார் இரத்த தட்டைகள் இருக்குன்னா 1,50,000 முதல் 3 லட்சம் வரைக்கும் இருக்கும். அதன் எண்ணிக்கை நமக்கு வெகுவாக குறையும். அதிர்ச்சி, உடல் உட்புற அதிர்ச்சி, உட்புற இரத்தப்போக்கு ஏற்படும். கடுமையான வயிற்று வலி, தொடர்ந்து வாந்தி இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்னா ஈறுகள் மற்றும் மூக்கிலிருந்து இரத்தப்போக்கு உண்டாக்கப்படலாம். சில வேளைகளில் சிறுநீரகத்தில் நமக்கு இரத்தப்போக்கு வெளியேற்றப்படலாம். அப்போ சிறுநீரகம் என்ன இருக்கும், ரெட்டிஷின் கலராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோலின் கீழ் இரத்தப்போக்கு சிராய்ப்பு, நம்ம சின்னதாக ஒரு சிராய்ப்பு உண்டாலும் அங்கே ஈஸியாக நமக்கு இரத்தப்போக்கை உண்டாக்கும். இது ஒரு சின்ன ஒரு இதுங்க. அதாவது நார்மலாக இருக்கிற டெங்குக்கும் தீவிர டெங்குக்கும் உள்ள வேறுபாடுகள். அப்படியே இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டெங்கு தொடக்க நிலை எப்படி இருக்குங்க, சோர்வாக இருக்கும், காய்ச்சலாக இருக்கும், தலைவலி இருக்கும், கண்ணில் நார்மலாக வலிக்கும், மூட்டுகளில் வலி இருக்கும். அதே பாருங்கள், தீவிர டெங்கோட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஈறுகளில் இரத்தப்போக்கு, அதிகப்படியான உடல் சோர்வு, தீவிர வயிற்று வலி, தொடர்ச்சியான வாந்தி, அப்புறம் வாந்தியில் சில வேளை நமக்கு இரத்தப்போக்கு உண்டாக்கப்படலாம். இதுக்கு என்ன சார் சிகிச்சை அப்படின்னா பாருங்கள், நீரேற்றம் இருக்க நேர்ந்த திரவங்களை குடிக்க வேண்டும். ஏன்னா கண்டிப்பாக வாட்டர் குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த வாட்டரை டேலி பண்ணுறதுக்கு அதிகப்படியான நீர் ஆகாரத்தை எடுத்துக்கணும். சில நேரத்துங்களில் என்ன சொன்னால் எலக்ட்ரோலைட்டுகளை சேர்த்து தண்ணீர் அல்லது பானங்களை அருந்துதல் நல்லது. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறிகுறி பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியா ஆல்ரெடி எங்கள் சித்த பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற பெரும்பகுதியான அறிகுறிகள் இதே தான் இருக்கும். ஆனால் அதில் பெருசாக அறிகுறிகள் சொல்லலை. சில இதை தவிர்க்க வேண்டியவை என்ன சார் தவிர்க்கணும்னா ஆஸ்பிரின் அல்லது இபிபுரோஃபனை தவிர்க்க வேண்டும். இந்த மருந்து நமக்கு என்னதுங்க, அதிகப்படியான ஆபத்தையும் இரத்தப்போக்கையும் உண்டாக்கலாம். தடுப்பூசி பாருங்கள், சிடிசி சரி 9 முதல் 16 வயது வரையிலான குழந்தைகளுக்கு டெங்கு தடுப்பூசியானது போடப்படுகிறது. ஆனால் எல்லாத்துக்குமே டெங்கு ஊசி போடலான்னா போட முடியாதுங்க. பாருங்கள், கீழே அந்த லைன் கொடுத்துருக்குறோம். அவர்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டு இருந்தால் மற்றும் டெங்கு பொதுவாக உள்ளடங்கி இருந்தால் மட்டுமே இந்த ஊசியானது நமக்கு தடுப்பப்படும். அவருக்கு டெங்குவே காய்ச்சல் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஊசியானது அவருக்கு போட முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெங்கு நோய் இல்லாத குழந்தைகளுக்கு டெங்கு வாக்சியாங்கிற தடுப்பூசியாவது போடப்படுகிறது. அப்படி தடுப்பூசி போட்டு எனக்கு திருப்பி டெங்குகள் பாதிக்கப்படும் போது அவைகள் ரொம்ப சிவியராக இருக்கும், அதிகப்படியான ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வகையான டெங்கு இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டெங்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈமோலஜிக் டெங்கு. அதோடைய வகைகள் அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாசிக்கல்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக நமக்கு தொந்தரவுகள் இருக்காது. தொடக்க கால அறிகுறிகள் அல்லது பொதுவான அறிகுறிகள் தோல் அலர்ஜி, கடுமையான நீரிழப்பு, உடல் சோர்வு, தலைவலி, கண் பந்து, கண்குழி, கண்ணை சுற்றி போன்ற இடங்களில் கடுமையான வலியை உண்டாக்கும். அது இல்லாமல் என்ன இருக்கலாம், நமக்கு குமட்டல் இருக்கலாம், பாந்தி இருக்கலாம், பசியின்மை இருக்கலாம், இரத்த தட்டுகள் எண்ணிக்கையானது குறையும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாசிக்கல் டெங்குவோட அறிகுறிகள். இன்னும் பாருங்கள், ஈமோலஜிக் டெங்கு, இது பாதிப்புகள் கடுமையாக இருக்கும். பாருங்கள், ஆபத்தான அறிகுறிகள் அல்லது கொடிய அறிகுறிகள், இரத்த தந்திகள் வெடித்தல். உனக்கு தெரியும், தந்திகள்னால் ரொம்ப ரொம்ப மைனூட்டான இரத்த குழாய்களாக இருக்கும், அவைகளில் வெடிப்பு உண்டாகும். இரத்த தட்டை எண்ணிக்கைக்கு கடுமையாக குறைதல், அப்போ இரத்த முறையில் அளவுக்கு பாதிக்கப்படும். இரத்த தட்டைகள் குறைவானதால் அதிக இரத்தப்போக்கு ஏற்படும். எங்கெல்லாம் சார் இரத்தப்போக்கு ஏற்படும்னா ஈறு, மூக்கு, காது, தோல் மற்றும் சிறுநீரகம் மற்றும் இனப்பெருக்க பாதைகளில் நமக்கு இரத்தப்போக்கை உண்டாக்கலாம். அதே மாதிரி இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரி என்ன சொன்னால், மூளைக்கு செல்லக்கூடிய எல்லா வகையான இரத்த குழாய்களும் மிக சிறிய தந்துவிகளாக இருக்கும், அவைகளில் இரத்த கசிகளை உண்டாக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாகம், தண்ணி குடிச்சிட்டே இருப்போம், தோலுடைய நிறம் மாறும், வெளிர் நிறமாக மாறலாம், கடுமையான வயிற்று வலி மற்றும் சுவாசத்தில் மிக கடுமையான சிரமங்கள் ஏற்படும். சரியா? அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, இந்த டெங்கு உண்டாக்கக்கூடிய கொசுவானது என்னங்க தூய நீரில் இனப்பெருக்கம் செய்யும் தன்மையை உடையது. நீங்கள் முன்னாடிலாம் படிச்சிருப்போம், கொசுவானது பாதிக்கப்பட்ட சாக்கடையிலிருந்து நோயை பரப்பும், ஆனால் தூய நீரிலிருந்து இனப்பெருக்கம் செய்யும் தன்மையை உடையது. அப்போ தூய நீர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம தண்ணியை தேங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கண்டறிதல் சோதனை என்ன சாருங்க, இரத்த சோதனை என்னங்க, சிபிசி இரத்த தட்டைகள் எண்ணிக்கையை கண்டிப்பாக கவுண்டிடணும். ஏன்னா தட்டை எண்ணிக்கையில் குறைஞ்சிடும், அதை சரி பண்ணுறதுக்கு இரத்த தட்டை எண்ணிக்கையை கண்டறிய வேண்டும். அடுத்த சோதனை சார்னா பெர்னிகுயிட் சோதனை.
இது இல்லாமல் டெங்கு வைரஸ்க்கு உண்டான ஆர்டிபிசிஆர் சோதனை. நீ ஆர்டிபிசிஆர் சோதனை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சோதனை மேற்கொள்ள வேண்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மே 16 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெங்கு டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இந்தியாவில் டெங்குவில் பாதிக்கப்பட்ட சில இதை கவர்மெண்ட் வெளியிட்டிருக்குது. அதை சும்மா உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜென்ரலுக்காக அதை பார்த்துக்கலாம். சரியா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், விவேகானந்தருடைய வீரமொழிகள். வெற்றி பெறுவதற்காக நிறைந்த விடாமுயற்சியும் பெருகும் மன உறுதியும் நீங்கள் கொண்டிருத்தல் வேண்டும். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.